வணக்கங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம எறா ஃப்ரை என்ன செய்யலாம் பார்க்கலாம். வாங்க, அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் நம்ம 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். போட்டு கொஞ்சம் நேரம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். எறாவை நல்லா க்ளீன் பண்ணும்போது நல்லா மேலே கருப்பாக ஒரு கோடு இருக்குங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணால் தான் ரொம்ப நல்லது. இப்போது 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, அதுவும் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிட்டுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. நான் 1 கிலோ எறா அதை நல்லா நம்ம உரித்து எடுத்தோம்னா 1/2 கிலோ அளவுக்கு தான் வரும். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு எல்லாமே நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எறா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் அதில் போட்டு வதக்கிக்கலாங்க. எறா சமைக்கும்போது கூடுமான வரைக்கும் ரொம்ப நேரம் சமைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா லப்பர் மாதிரி சவுக்குன்னு ஒரு மாதிரியாக இருக்குங்க. அதனால் அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எறாவை எடுத்துடணுங்க. இப்போ நம்ம அலசி வச்ச எறாவை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. மசாலா இதில் நல்லா ஏறட்டுன்ட்டு. அப்புறம் எறாவை போடும்போதும் எறாவை நல்லா புழிஞ்சிட்டு போடணுங்க. எறாவில் நிறைய தண்ணி விடும், அதனால் எறாவை நல்லா புழிஞ்சிட்டு போடணுங்க. போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. இந்த எறா ஃப்ரை சாம்பாருக்கு தொட்டுக்கிட்டால் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தண்ணி ஊற்றாமல் நம்ம அடுப்பை சீரான தீயில் வச்சு மூடியை போட்டு வச்சுடுங்க. மூடியை போட்டு வச்ச உடனே தண்ணி எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம தண்ணியே ஊற்றலை, இதுக்கு மேலே தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணியை ஊற்றி நல்லா மூடியை போட்டுங்க. மிதமான தீயில் வச்சு கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் வெந்தால் போதுங்க. எறா நல்லா வெந்துடும், ரொம்ப நாள் வேக வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ திரும்ப நல்லா ஒரு பெரட்டி விட்டு திரும்ப மூடியை போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாங்க. இப்போ மூடி வச்சு வெந்துச்சுங்க நல்லாவே. இப்போ நம்மளுக்கு ஃப்ரை ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நமக்கு எறா ஃப்ரை ரெடி.